ஒரு நிமிஷம், இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணிடாம கண்டுக்காமல் போயிடாதீங்க. கண்ணு மூடி ஒரு நிமிஷம் கேளுங்க. நாங்கள் நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்போம். நிம்மதியே இல்லையே, என்ன பண்ணுறது? கடைசியாக ஒரு சொல்லுவோம். நாங்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவோம். நாங்கள் இறந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, வலிக்காது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மரணத்துக்கு அப்புறம் வலிக்குமான்னு கேட்டால் ஆமாம் வலிக்கும், ரொம்ப வலிக்கும். வலிக்குமா? ஆமாம், கேளுங்க சொல்கிறேன். நாங்கள் உயிரோடு இருக்கும்போது எங்கள் பின்னாடி கல்லறிந்தவர்கள் எல்லாம் மலர் மாலை கொண்டு வரும்போது ரொம்ப வலிக்கும். ஆமாம், ரொம்ப வலிக்கும். தேவையான நேரத்தில் எங்கள் கூட இருக்காதவங்க நாங்கள் இறந்ததுக்கப்புறம் எங்களுடைய பிணத்துக்கு முன்னாடி காலையிலிருந்து இரவு வரைக்கும் கால நேரம் பார்க்காமல் இருக்கும்போது வலிக்கும். ஆமாம், ரொம்ப வலிக்கும். நாங்கள் இருக்கும்போது கொஞ்சம் சரி அன்பு காட்டுங்களே, கொஞ்சம் பாசமாக பேசுங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் எங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவங்க நாங்கள் இறந்ததுக்கப்புறம் வந்து நெற்றியில் ஒரு முத்தம் வைக்கும்போது வலிக்கும். ஆமாம், ரொம்ப வலிக்கும். நாங்கள் இருக்கும்போது இல்லாத பொல்லாத கதையெல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் கேட்க முடியாது எங்களுக்கு. ஆனால் நாங்கள் இறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இரங்கல் உரை நிகழ்த்தும் போது ரொம்ப வலிக்கும். ஆமாம், வலிக்கும். நாங்கள் வேதனையான காலங்கள் இருந்திருப்போம். நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே அப்படின்னு சொல்லி அழும்போது எங்கள் கூட இருந்த ஒரு கண்ணீர் விடாதவங்க நாங்கள் இறந்ததுக்கப்புறம் கதறி கதறி அழுகும்போது வலிக்கும். ஆமாம், ரொம்ப வலிக்கும். தாகமாக இருக்கு, ஒரு கோப்பை தண்ணீர் தாங்களே அப்படின்னு கேட்கும்போது கொடுக்காதவங்க எங்களுடைய புதைக்குழியில் வந்து பால் ஊற்றும் போது வலிக்கும். ஆமாம், ரொம்ப வலிக்கும். பசியாக இருக்கு, ஒரு வாய் சாப்பாடு தருவீங்களா அப்படின்னு கேட்டிருப்போம். ஒரு வாய் சோறு தராத எங்களுடைய சொந்தங்கள் 16 படையல் போடும்போது வலிக்கும். ஆமாம், ரொம்ப வலிக்கும். ஆமாம், உயிரோடு இருக்கும்போது வலிக்காத வலிகள் எல்லாமே எங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் ரொம்ப வலிக்கும். இந்த பதிவு எல்லாருமே கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுடைய கருத்துக்களையுமே சொல்லலாம். மற்றும் ஒரு பதிவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை நான் உங்கள் கீர்த்தி. Capital FM.